எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது வந்து முருங்கைக்கீரை. நான் எப்படியும் வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை கீரை பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து முருங்கைக்கீரைனா இஷ்டம். அப்புறம் பாலக்கீரையும் சிறுக்கீரையும் போட்டு நம்ம குழம்பு ரெண்டும் சேர்த்து வைப்பேன். நீங்கள் எந்த கீரை போட்டு வச்சாலும் பருப்பு அதிகமாக, கீரை கொஞ்சம், அதாவது அந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, கீரை நார்மலாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா, கொஞ்சமாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது சொல்லணுன்னு. இது வந்து இதில் வந்து வெங்காயம் நிறைய போட்டுட்டு, கீரை, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து இது வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். முட்டை வேணுன்றவங்க முட்டை கூட போடலாம். இன்றைக்கி நான் முட்டை போடல, அதனால். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னு நினச்சேன். நிறைய வீட்டில் வந்து இந்த தண்ணியை வந்து கீரை தண்ணியை இருத்து பார்த்துருக்கேன். சுத்தமாக இருத்துடுறது அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தண்ணி வந்து இருக்கக்கூடாது. நான் வந்து வெறுமனே வந்து கீரையை இதில் அலசி தண்ணியில் நல்லா அலசிட்டு, அந்த மரத்து மேலே ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருக்கும்ல, அதனால் வந்து நல்லா அலசிட்டு அதை வந்து இதில் போட்டிருக்கேன். அப்படியே போட்டு அப்படியே நீங்கள் வதக்கி தண்ணி தெளித்து விடுங்க. இப்போ வேகலைன்னு தோணுச்சுன்னா சும்மா அப்படி தண்ணி தெளித்து விட்டு இறக்குங்க. இதில் தண்ணி இருத்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருத்திங்கன்னா அது டேஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். அடுத்தது இந்த கலக்காய் கொட்டையை வறுத்து இதில் கொட்டி கலக்கிடுவேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். பாருங்கள், கலக்காய் கொட்டை போட்டுட்டேன். ஆனால் வந்து சூடாக சாதத்தில் வந்து ஒரு 2 சொட்டு நெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா, அருமையோ அருமை. அதாவது வந்து என்னதான் நான்வெஜ் நம்மளுக்கு வந்து பிடிக்கும், ஆனால் வந்து அதை சாப்பிட்டாலும் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல வயிறு. அந்த ஹாப்பினஸ் வந்து இந்த மாதிரி சாதம், சாம்பார், பொரியல், ரசம், கூட்டு, இந்த மாதிரி முருங்கைக்கீரை அதில் கிடைக்கிற எனக்கு பிடிக்கும்ப்பா. சூப்பராக இருக்கும். இது மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி.